வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நவம்பர் 12ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு மனிதரை பற்றி, அந்த மனிதர் நடத்திய ஒரு புரட்சியை பற்றி நாம் பேசப்போகிறோம். இது அவருடைய பிறந்த நாள். அது மட்டுமல்ல, அவருடைய பிறந்த நாளின் நினைவாக இந்த நாள் தேசிய பால் உற்பத்தி தினமாக கொண்டாடப்படுகிறது. பால் உற்பத்திக்கும் ஒரு தனி மனிதருக்கும் என்ன தொடர்பு? இதுதான் இங்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது, இந்தியாவில் 1950களுக்கு முன்பு வரை பால் உற்பத்தி மிக குறைவாக இருந்தது. இத்தனைக்கும் இவ்வளோ பெரிய விவசாயிகள் நாடு, இவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட, கால்நடை வளர்ப்பை முக்கியமாக கொண்ட ஒரு நாடு. எப்படி இவ்வளோ பெரிய விவசாய நாட்டில் உணவு உற்பத்தி குறைவாக இருந்ததோ, அதே போல் பால் உற்பத்தியும் குறைவாக இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில்தான் கேரள மாநிலம் கோழிக்கோடில் பிறந்த ஒரு மனிதர், அவர் அமெரிக்காவிற்கு சென்று பால் உற்பத்தி தொழில்நுட்பத்தில் அவர் உயர் பட்டம் பெறுகிறார். அவர்தான் டாக்டர் வர்கீஸ் குரியன். டாக்டர் வர்கீஸ் குரியன் என்ன செய்தார்? பால் உற்பத்தியை எப்படி அதிகரிப்பது, அதாவது ஆப்ரேஷன் ஃப்ளட் என்று சொல்லக்கூடிய பால் உற்பத்திக்கான ஒரு மாபெரும் திட்டத்தை தீட்டுகிறார். நவீன முறையில் பாலை உற்பத்தி செய்வது, நேரடியான முறையில் விவசாயிகளிடமிருந்து பாலை கொள்முதல் செய்வது, விவசாயிகள் பங்கேற்கக்கூடிய கூட்டுறவு முறையில் பால் உற்பத்தியை நடத்துவது, பால் உற்பத்தி, பால் பொருள்களுடைய பாதுகாப்பு, அவற்றை விநியோகிப்பது, இவற்றை ஒரு கூட்டு பொறுப்பாக மாற்றுவது. இதன் மூலமாக விவசாயிகளுக்கு பெரும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையிலும், பால் பொருள்கள் மக்களுக்கு பரவலாக கிடைக்கக்கூடிய வகையிலும் பல புரட்சிகரமான இணைப்பு திட்டங்களை உருவாக்குகிறார். அதாவது, கால்நடைகளை வளர்க்கக்கூடிய விவசாயிகள், பால் தேவைப்படுகிற மக்கள், இவர்களுக்கு நடுவே பாலை முறையாக பதப்படுத்தி விநியோகிக்கிற ஒரு முறையை கொண்டு வருகிறார். அதற்கு முன்பு பால் பொருள்களுடைய விலை மிக அதிகமாக இருந்தது. பால் பொருள்களை வாங்கக்கூடியவர்கள் வசதி படைத்தவர்களாக மட்டுமே இருந்தார்கள். இந்த நிலையை மாற்றுவதற்காக டாக்டர் வர்கீஸ் குரியன் அவர் குஜராத் நகரத்தின் ஆனந்த் நகரில் அமுல் பால் நிறுவனத்தை தொடங்குகிறார். இன்றைக்கு அமுல் பால் நிறுவனம் என்பது ஒரு சர்வதேச பிராண்ட். அத்தகைய நிலையில் அது இருக்கிற போது அதன் மூலமாக இந்தியா முழுக்க பெருமளவிற்கு பால் உற்பத்தி அதிகரிக்கிறது. 1960களுக்கு பிறகு இந்தியாவில் தொடங்கப்பட்ட, அதாவது வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்காக அரசு பெரும் திட்டங்களை தீட்டியது போலவே பால் உற்பத்தியை பெருக்குவதற்காக அது கொண்டு வந்த திட்டம்தான் வெண்மை புரட்சி. அந்த வெண்மை புரட்சிக்கு வித்திட்டவர், அதற்கு அடித்தளங்களை உருவாக்கியவர் டாக்டர் வர்கீஸ் குரியன். அதன் மூலமாக ஊட்டச்சத்து பற்றாக்குறையின் காரணமாக மனிதர்களுக்கு, முக்கியமாக குழந்தைகளுக்கு ஏற்பட்ட பெரும் இழப்புகளிலிருந்து இந்திய குழந்தைகள் பெரும் பாதுகாப்பை பெறுகிறார்கள். பால் பொருள் என்பது ஊட்டச்சத்து பற்றாக்குறையை குறைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளம். அந்த வகையில் பார்க்கிற போது இந்த பாலில் உற்பத்தியில் நடந்த இந்த புரட்சி, அமுல் நிறுவனம் அதில் ஆற்றிய அந்த பங்கின் காரணமாக பால் உற்பத்தி பரவலாகிறது, பால் விநியோகம் முறைப்படுத்தப்படுகிறது, கூட்டுறவு அமைப்புகளின் மூலமாக விவசாயிகளே பங்கேற்கக்கூடிய அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. இது எல்லாவற்றின் மூலமாக பால் பொருள்கள் எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக அது மாறுகிறது. அதை பின்பற்றி பல்வேறு நிறுவனங்கள் உருவாக்கப்படுகின்றன. இதற்கெல்லாம் காரணமாக இருந்த அமுல் நிறுவனத்தை தொடங்கிய டாக்டர் வர்கீஸ் குரியன் அவர்களுடைய நினைவாகத்தான் இந்த தினம் தேசிய பால் உற்பத்தி தினமாக கொண்டாடப்படுகிறது. நாம் அருந்துகிற ஒரு கிளாஸ் பாலுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய வரலாறு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம்முடைய ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரத்துக்கென்று ஒரு தனி இடம் உண்டு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று நாம் சொல்லுவது மிக இல்லை. மற்ற காப்பியங்களும் சிறந்தவை என்றாலும் சிலம்பு காலத்தை வென்று நிற்கிறது. ஆனால் அந்த சிலப்பதிகாரத்திலும் கூட சில இடங்களை நாம் படிக்கிற போது என்ன இது ஒரு புராண கதைகளில் வருவது போல இருக்கிறதே என்று தோன்றும். அதாவது, இயற்கைக்கு பொருந்தாத, இயற்கை இறந்த பல நிகழ்வுகள் சிலம்பில் இருக்கின்றன. அதனுடைய உச்ச காட்சி என்ன என்பதை நாம் அறிவோம். கண்ணகி மதுரையை எரித்தது. ஒரு பெண் அப்படி மதுரையை வலம் வந்து தன் இடப்புற மார்பை திருகி எரிந்தால் தீப்பற்றி கொண்டு ஊரே எரிந்துவிடும் என்பதை நம்புவதற்கு இல்லை. ஆனால் இதனை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஒரு கற்பனையை
காட்சியாக விரிவுபடுத்துவது என்பதுதான். இன்றைக்கும் வழக்கிலே சிலவற்றை நாம் படிக்கிறோம், கேள்விப்படுகிறோம். என் நெஞ்சில் பால் வார்த்து விட்டாய் என்று சொல்லுகிறோம். அதே மாதிரி கோபம் வருகிற போது என் வயிறு பற்றி எரிகிறது என்கிறார்கள். வயிறு பற்றி எரியாது, நெஞ்சிலே பால் வார்க்க முடியாது. இவைகளையெல்லாம் அப்படியே பொருள் கொள்ளாமல் இது எதனை உணர்த்துகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனாலும் இந்த புராண கூறுகள் சிலம்பில் இருக்கத்தான் செய்கின்றன. கடைசியில் வருகிற அந்த மதுரை எரிகிற காட்சிக்கு முன்பே அது மாதிரியான பல செய்திகள் இருக்கின்றன. குறிப்பாக கவுந்தியடிகள் கோவலனையும் கண்ணகியையும் அழைத்து கொண்டு புகாரிலிருந்து மதுரை நோக்கி வருகிறார். அப்போது எதிரில் வருகிற 2 பேர் கண்ணகியை பார்த்து இழிவாக பேசுகிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் யார் என்றும் தெரியாது, கண்ணகியின் குணம் என்ன என்றும் தெரியாது. ஆனாலும் அப்படி சில இயல்புடையவர்கள் இருக்கிறார்கள். யாரையாவது எதிரில் பார்த்தால் கேலியாக ஏதாவது சொல்லுவது. அதற்கு இளங்கோவடிகள் அவர்கள் இருவரும் யார் என்பதற்கு ஒரு அடையாளத்தை தருகிறார். வம்பப்பரத்தையும் வறுமொழியாளனும் என்று இளங்கோவடிகள் சொல்லுகிறார். அதாவது ஒழுக்கமில்லாத ஒரு பெண்ணும் எப்போது பார்த்தாலும் சொற்கடை இழிவாக பேசுகிற இயல்புடைய ஒருவனும் எதிரில் வருகிறார்கள். பிறகு அவர்கள் வேறு எப்படி பேசுவார்கள்? எனவே அந்த வம்பப்பரத்தையும் வறுமொழியாளனும் கண்ணகியை பார்த்து இழிவாக பேசிய உடனே கவுந்தியடிகள் கோபம் கொண்டு நீங்கள் 2 பேரும் நரிகளாக போகுங்கள் என்று சாபமிடுகிறார். உடனே அந்த சாபம் பலித்து அவர்கள் 2 பேரும் ஊளையிட்டு கொண்டு காட்டுக்குள் நரிகளாக போகிறார்கள். ஆனால் அதை பார்த்து வருந்தி கோவலனும் கண்ணகியும் தங்களைத்தான் அவர்கள் இழிவு செய்தார்கள், தங்களுக்காகத்தான் கவுந்தியடிகள் சாபமிட்டார் என்றாலும் போனால் போகட்டும், அறியாமல் பிழை செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து விடுங்கள் என்று கேட்டவுடனே இவர்களினுடைய கருணையை ஏற்று அவர்கள் மறுபடியும் மனிதர்களாகுமாறு அவர் ஒரு வரம் கொடுத்தார் என்கிற காட்சி சிலம்பிலே இருக்கிறது. இவையெல்லாம் இயற்கை இறந்தவை. இப்படியெல்லாம் யாரும் சாபமிட்டு யாரையும் மனிதர்களை நரியாக்க முடியாது, பிறகு நரியை மனிதர்களாக்க முடியாது, நாம் அறிவோம். ஆனால் இவற்றையெல்லாம் ஒரு காப்பியத்தில் இளங்கோவடிகள் சொல்லியிருப்பதற்கு காரணம், இப்படி சொல்லுகிற போதுதான் அது மக்களிடத்திலே இந்த கதைகளாக போய் சேரும். இப்படிப்பட்ட கதைகள் மக்களிடம் ஏராளமாக இருக்கின்றன. கவுந்தியடிகளை பற்றி உயர்வாக மக்கள் கருத வேண்டுமென்றால் அவர் சாபமிட்டால் பலிக்கும் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. அவருக்கு இருந்த அறிவு, அவருக்கு இருந்த புலமை, இவைகளெல்லாம் விட யாராவது சாபம் கொடுத்தால் பலிக்கும் என்றால் அவரை பார்த்து மக்கள் அச்சப்படுகிறார்கள். எனவே சிலம்பிலேயே அந்த செய்திகள் இருக்கின்றன. அதே போல கண்ணகி பாண்டிய நெடுஞ்செழியன் இடத்துல அவைக்கு வந்து வாதிட்டு அந்த வழக்குரை கதையெல்லாம் முடிந்து அதிலே அவள் உண்மைகளை தெரிந்து கொண்டதற்கு பிறகு மன்னன் அந்த இடத்திலேயே இறந்து போய்விடுகிறான். மன்னன் கண்ணகியின் சாபத்தினால் அல்ல, அவனோ கள்வன் யானே கள்வன், நான் தான் கள்வன் என்று சொல்லி அவன் இறந்து போனான். அவன் இறந்தவுடனே அரச தேவியும் இறந்து போனாள். அவன் இறந்ததற்கு இறந்தாள், வேறொன்றும் அல்ல. அதற்கு பின்னால் கண்ணகி அந்த ஊரை வலம் வந்து அந்த மதுரையை எரித்தாள் என்பதும், அதற்கு பின்னர் 14 நாட்கள் காத்திருந்து தேவர்கள் இங்கே வந்து கண்ணகியையும் கோவலனையும் அழைத்து சென்றார்கள் என்பதுமெல்லாம் சிலப்பதிகாரத்தில் மிகையாக சொல்லப்பட்டிருக்கிற இயற்கைக்கு பொருந்தாத செய்திகள் தான். ஆனால் மக்களிடத்திலே அப்படியெல்லாம் சொல்லுகிற போதுதான் அந்த கதை நிலைக்கும், அந்த பாத்திரங்களின் பெருமை கூடும் என்று இளங்கோவடிகள் நினைத்திருக்கலாம். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்று வருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்,
இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இன்றுதான், இப்பொழுதுதான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவிலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள்.
உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.